மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு ஊதிய திட்டத்தின் கீழே ராஜ்யசபாயில நாடாளுமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வலியுறுத்தியிருக்கிறோம். இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் அது குறித்து இதே மன்றத்திலே விவாதித்தார்கள், அறிக்கையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் காலத்திற்கு ஏற்ப 20 ஆண்டுகள் இந்த சட்டமும் இந்த திட்டமும் கொண்டு வந்து 2005 இப்போது நாம் 20 ஆண்டுகளை கடந்து இருக்கிற போது ஒரு சட்டம் ஒரு திட்டம் காலத்திற்கு ஏற்ப ஏதோ அந்த திட்டத்தையே ரத்து செய்து விட்டதாகவும் அந்த திட்டத்தையே விட்டுவிடப் போவதாகவும் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பிரதமர் அவர்கள் வருகிற காரணத்தால் அவரை சந்திக்க சென்றிருக்கிறார். இதே கருத்தை அவர் சந்திக்கிற போது எடுத்து சொல்வார் என்ற நம்பிக்கை, எப்படி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் இந்த தீர்மானத்தின் மீது எடுத்து வைத்த கருத்துக்களை அதையே அடிப்படையாக வைத்து நிச்சயமாக வழிமுடிந்து பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய நீங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள். அரசினர் தனி தீர்மானம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் உள்ள கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தை, மாநிலங்களின் நிதி கட்டமைப்பை, உள்ளாட்சி அமைப்புகளின் சுய சார்புத்தன்மையை, கிராமப்புற மகளிருக்கான வேலை வாய்ப்பை குலைக்கும் வண்ணம் ஒன்றிய அரசு தலைமையில் நிறைவேற்றியுள்ள மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வந்துள்ள புதிய திட்டம் குறித்து இந்த பேரவையில் தங்கள் அனுமதியோடு சில முக்கிய விவரங்களை தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தும் திட்டமாக இருந்தாலும், நலிவுற்ற மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் திட்டமாக இருந்தாலும், அனைத்து திட்டங்களும் இது மாநில அரசினுடைய திட்டம், ஒன்றிய அரசின் திட்டம் என்ற பாகுபாடு இல்லாமல் திறம்பட செயல்படுத்தி வருகிறது. ஒன்றிய அரசின் பல முன்னோடி திட்டங்களில் இந்திய அளவில் தமிழ்நாடு அரசின் செயல்பாடுகள் முதன்மையாக இருப்பதோடு பல்வேறு ஒன்றிய அமைச்சர்களின் பாராட்டுதல்களையும் தொடர்ந்து பெற்று வருகிறது. இருப்பினும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதையே கொள்கையாக கொண்டுள்ளது என்பதை நாம் தொடர்ச்சியாக கண்டு வருகிறோம். எந்த ஒரு ஒன்றிய அரசின் திட்டமானாலும் பணி முன்னேற்றத்திற்கு ஏற்ப நிதி விடுவிப்பதை செய்யாமல் உடனடியாக நிதி விடுவிப்பதை வேண்டுமென்றே தவிர்த்து காலதாமதத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திலும் கடந்த ஆண்டுகளை ஒப்பிடுகையில் 2025-26 ஆண்டில் தொழிலாளர் மதிப்பீடு மற்றும் நிதி ஒதுக்கீடு மிகவும் குறைவாகவே வழங்கப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டுக்கு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 1026 கோடி ரூபாய் ஊதியத்திற்கான தொகையையும் 1087 கோடி ரூபாய் பொருட்கூறுக்கான தொகையும் இன்று வரை விடுவிக்கப்படாமலேயே உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இதே நிலைதான். வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கும் உயர்நீர் திட்டத்திலும் இதுவரை 3112 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்படாமல் பல மாதங்களாக நிலுவையில் உள்ளது. பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தில் 516 கோடி ரூபாய் இன்னும் நிதி விடுவிக்கப்படாமல் உள்ளது. இப்படி இவர்கள் தாமதிப்பதால் பாதிக்கப்படுவது யார்? தமிழ்நாட்டின் கிராமப்பகுதியில் வாழக்கூடிய எளிய மக்கள் மற்றும் விவசாயிகள் தான். நம் மாநிலத்தின் மீது ஏன் இந்த ஓர வஞ்சனை என்றுதான் நாம் கேட்கிறோம். இந்த வஞ்சனையை எல்லாம் விஞ்சக்கூடிய அளவுக்கு தற்போது ஒன்றிய அரசு கிராமப்புற ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை அடியோடு வேற இருக்கக்கூடிய வகையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தினை மாற்றி அதற்கு பதிலாக வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் என்று தமிழ் பொருள்படும் BBGR ராம்ஜி என்ற புதிய திட்டத்தினை அறிமுகப்படுத்தி உள்ளது. ஏற்கனவே இருந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு ஊரக பகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 100 நாட்கள் வேலையை உறுதி செய்தும்
சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் 65 லட்சம் குடும்பங்களைச் சேர்ந்த 74 லட்சம் தொழிலாளர்கள் தங்கள் உடல் உழைப்பை தந்து பயன்பெற்று வந்தனர். இதில் 85 விழுக்காட்டுக்கு அதிகமானோர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்படும் பிபிஜி ராம்ஜி திட்டத்தை அறிமுக நிலையிலேயே நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றாக குரல் எழுப்பியிருக்கிறது. எனினும் மக்கள் குரலை மதிக்காத ஒன்றிய அரசு அந்த திருத்த சட்டத்தை நிறைவேற்றிவிட்டது. இந்த புதிய திட்டமானது மக்களின் தேவையின் அடிப்படையில் அமைக்கப்படவில்லை. இது குறித்து நான் ஏற்கனவே மாண்புமிகு பிரதம அமைச்சர் அவர்களுக்கு கடந்த 18/12/2025 அன்று கடிதம் எழுதியிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த புதிய வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்புக்கான உரிமை என்ற அடிப்படையில் இல்லாமல் ஒன்றிய அரசால் நிர்ணயிக்கப்பட உள்ள உத்தேச ஒதுக்கீட்டின்படி வேலை வழங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தங்கள் அனுமதியோடு இப்பேரவையில் பின்வரும் தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்டு நான் முன்மொழிகிறேன். தீர்மானம்: மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் 2005 படி கிராமப்புற மக்களின் வேலைக்கான உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் மக்களின் வேலைக்கான தேவைக்கேற்பவும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மாநில செயல்திறன் அடிப்படையிலும் தொடர்ந்து நிதி ஒதுக்கீடு செய்வது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பெரும்பான்மையாக பலனடைந்து வந்த பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதுகாக்கப்பட சமூக பாதுகாப்பினை உறுதி செய்திட முந்தைய ஆண்டுகளின் ஒதுக்கீட்டிற்கு குறையாமல் ஒதுக்கீடு செய்யப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் உத்தேச மதிப்பீட்டின் அடிப்படையில் தன்னிச்சையாக ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யும் என உள்ள தற்போதைய புதிய நடைமுறையை கைவிட்டு ஏற்கனவே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பின்பற்றப்பட்ட வேலைக்கான தேவைக்கேற்ப நிதி ஒதுக்கீடு செய்யும் நடைமுறையை தொடர வேண்டும் என்றும், மேலும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு மதிப்பளித்து மாநிலங்களுக்கான ஒதுக்கீட்டினை வேலைக்கான தேவைக்கேற்ப பகிர்ந்தளிக்கும் வழிமுறையை மாநில அரசை வகுத்துக்கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் என்றும், இப்புதிய திட்டத்தில் மாநில அரசின் நிதி பங்களிப்பு 40% உயர்த்தப்படுகையில் மாநில அரசின் நிதி சுமையை கணிசமாக அதிகரிப்பதாக உள்ளது. எனவே புதிய திட்டத்திற்கான நிதி பங்களிப்பு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான நிதி பங்களிப்பினை போலவே திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்றும், தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் பெயரை நீக்கி பல்வேறு உள்நோக்கங்களை கொண்டு இத்திட்டத்திற்கு வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் ஊரகம் பிபிஜி ராம்ஜி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்திற்கு வகுத்து தந்த கொள்கைகளையும் வழிகாட்டிய பாதையையும் எப்போதும் நினைவுகூரும் வகையில் இத்திட்டம் மகாத்மா காந்தி பெயரிலேயே தொடர வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய நாட்டின் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் 2005 விதிமுறைகளின்படியே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற வகையில் மேற்படி தீர்மானத்தை இந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அனைத்து உறுப்பினர்களையும் தங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். நன்றி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற தனி தீர்மானம் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் புதிதாக கொண்டு வந்திருக்கின்ற திட்டத்தின் பாதிப்புகளை குறித்து மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இதை நிறைவேற்றும் முகமாக மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று கேட்டு மாண்புமிகு உறுப்பினர் ER ஈஸ்வரன் அவர்களை அழைக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டம் என்பது இந்த திட்டம் கிராமப்புறத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக, குறிப்பாக பெண்கள் தலைநிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று பல கட்டங்களாக ஆலோசித்து முடிவெடுத்து அறிவிக்கப்பட்ட திட்டம் 2005. மகாத்மா காந்தி பெயரிலே இது வர வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்பட்டு கொண்டு வந்த திட்டம். உலகம் முழுவதும் மகாத்மா காந்தியை மதிக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளிலும் மகாத்மா காந்திக்கு சிலை வைக்கிறார்கள். மகாத்மா காந்தியை இந்தியாவினுடைய அடையாளமாக பார்க்கின்றார்கள். எந்த நாட்டினுடைய தலைவர்கள் டெல்லிக்கு வந்தாலும் காந்தி அவர்களுடைய நினைவிடத்திலே சென்று மரியாதை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட மகாத்மா காந்தியினுடைய பெயரை அந்த திட்டத்திலிருந்து எடுத்திருப்பது கண்டனத்துக்குரியது. அதே போல மாநில அரசினுடைய நிதியாக 40% அதிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பது இந்த திட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு முயற்சியாக நான் பார்க்கின்றேன். எந்த மாநில அரசும் 40% நிதியை அதற்கு கொடுத்தால் இருக்கிற நிதி நிலைமையிலே அதை செய்துவிட முடியாது. அப்ப அதையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். பெயரை மாற்றி இருக்கிறார்கள். இந்த 40% மாநிலத்தினுடைய பங்களிப்பை அதிலே போட்டிருக்கிறார்கள். இந்த இரண்டையும் மறைப்பதற்காக 125 நாட்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். சென்ற ஆண்டிலே 50 நாட்களே கொடுக்கப்படவில்லை. பல ஊர்களிலே 50 நாட்கள் கொடுப்பதற்கே அவர்கள் நிதி தரவில்லை. வேலை செய்ததற்கே நிதி வருவதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 125 நாள் என்று அவர்கள் அறிவித்திருப்பது ஒரு ஏமாற்று வேலையாகவே நான் பார்க்கின்றேன். இந்த இரண்டு விஷயங்களை மறைப்பதற்காக, மக்கள் மனதிலிருந்து எடுப்பதற்காக அதை அறிவித்திருக்கிறார்கள். அதனால் இதை கண்டித்து இதை மாற்ற வேண்டும் என்று பல குறிப்புகளோடு தீர்மானத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். இதை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டு நம்முடைய இந்த தீர்மானத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த வகையிலே மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற இந்த அரசியல் தனி தீர்மானத்தை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பிலே நான் வரவேற்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் எம்.கே. ஜவஹர்லா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தை ரத்து செய்த ஒன்றிய அரசு மீண்டும் அதே திட்டத்தை அப்படியே கொண்டு வர வேண்டும் என்று அதற்கான சிறப்பான காரியங்களோடு விளக்கமளித்து தீர்மானத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். அந்த தீர்மானத்தை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நான் வழிமொழிகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இந்த தீர்மானத்தை இந்த மாபெரும் அவையிலே நிறைவேற்றியிருக்கின்றோம். இன்னும் 7 நாட்களில் ஜனவரி 30 வருகிறது. ஜனவரி 30 அன்று தேசபிதா காந்தியடிகள் 1948ஆம் ஆண்டு ஒரு பிரார்த்தனை கூட்டத்திலிருந்து வரும்போது நாத்துராம் கோட்சேயால் சுட்டு கொல்லப்பட்ட அந்த நினைவும் நமக்கு வருகிறது. கோட்சேயை போற்றுகிறவர்கள், அதே போல கோட்சேயினுடைய அந்த சதி திட்டத்தில் பங்கேற்ற சவாக்கருடைய படத்தை நாடாளுமன்றத்தில் வைத்தவர்களுக்கு விடுதலை பெற்ற காலத்திலிருந்தே காந்தியடிகள் மீது மிகுந்த ஒரு வெறுப்புணர்வு இருந்தது. அந்த வெறுப்புணர்வினுடைய வெளிப்பாடாகத்தான் மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரிலே இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை பெயரை மாற்றியிருக்கிறார்கள். அந்த திட்டத்தையும் மாற்றியிருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது அதிலே திராவிட முன்னேற்ற கழகமும் பங்கு வகித்த காலகட்டத்திலே தான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் கொண்டு வரப்பட்டது என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். கிராமப்புறத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை அரசு கொடுக்க வேண்டும். அந்த அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில்
இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த அந்த திட்டத்தை பரிந்துரைத்தவர்களில் முக்கியமானவர் ஒரு பொருளாதார நிபுணர் ஜான் டிரேஸ் என்பதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகின்றேன். அந்த முக்கியமான பொருளாதார நிபுணர் ஜீன் டிரேஸ் என்ன சொல்கிறார் என்றால், இந்த புதிய திட்டம் அந்த விபிஎஸ் என்று விபிஜிராம்ஜி என்று சொல்கிறார்களே, அந்த திட்டத்தை பற்றி அவர் சொல்லும்போது மிக சுருக்கமாக, ரத்தன சுருக்கமாக சொல்கிறார். A work guarantee without any guarantee that the guarantee applies என்று சொல்கிறார். அதாவது உத்தரவாதம் வழங்கப்படும் திட்டம் அல்ல இது, உத்தரவாதமே உறுதி செய்யப்படாத உத்தரவாத திட்டம் என்று அவர் சொல்வதை நான் இங்கே மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் அரசமைப்பு சட்டத்தினுடைய 41வது பிரிவு தரக்கூடிய வேலை பெறும் உரிமையை, பொது உதவியை, வாழ்வாதார பாதுகாப்பை இந்த திட்டம் ஒன்றிய அரசு நிறைவேற்றியிருக்கின்ற அந்த புதிய திட்டம் பறிக்கின்றது என்று மிக தெளிவாகவே குறிப்பிடுகிறார். இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதி திட்டத்தில் ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் வேலை கோர உரிமை பெற்றிருந்தது. 15 நாட்களுக்கு வேலை வழங்கப்படாவிட்டால் வேலையில்லா கால உதவித்தொகை பெறும் வழிமுறை இருந்தது. திஸ் இஸ் நாட் எ சேரிட்டி, இது ஒரு தர்மம் அல்ல, மாறாக சட்டப்பூர்வமான உரிமைகள். அதே போல அவர்கள் புகார் அளிப்பதற்கும் நீதிமன்ற மேற்பார்வைக்கும் அது வழிவகுத்தது என்பதும் நம்முடைய ஜீன் ரேஸ் சொல்லக்கூடிய வழியாக இருக்கின்றது. இந்த எம்என்ஆர் மகாத்மா காந்தி திட்டம் அது எப்படி அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதை கிராம சபைகள் திட்டமிட்டன, பஞ்சாயத்துகள் செயல்படுத்தின, சமூக தணிக்கைகள் மூலம் மக்கள் கண்காணித்தார்கள். இவை அனைத்தையும் இந்த அரசு தகர்த்தது ஒரு ஆச்சரியத்திற்கு இல்லை. இதில் மிக முக்கியமாக மாநிலங்களுடைய உரிமையும் பறித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மாநில உரிமைகளை எப்படியெல்லாம் பறித்தார்கள் என்பதை, நமக்கு வரவேண்டிய நிதிகளை எல்லாம் எப்படி நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாகவே இங்கே எடுத்துரைத்தார்கள். அதே போன்று இந்த புதிய சட்டத்தினுடைய 22வது பிரிவின் பால் நான் இந்த சபையினுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புகின்றேன். அந்த புதிய சட்டத்தினுடைய 22வது பிரிவு அரசமைப்பு சட்டத்தினுடைய 258வது விதிமுறைக்கு நேர் எதிராக இருக்கின்றது. என்ன காரணம் என்றால், இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய 258வது பிரிவினுடைய உட்பிரிவு 3 மிக தெளிவாக ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான நிதி பகிர்வை பற்றி சொல்கிறது. ஒரு ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை ஒரு மாநிலத்தில் செயல்படுத்த முனையும் போது அந்த திட்டத்திற்கான நிதி, அதை பற்றி நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்படும் போது அந்த நிதியை சுமப்பது ஒன்றிய அரசின் பொறுப்பு தானே தவிர மாநில அரசின் பொறுப்பு அல்ல என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்லவில்லை, அரசமைப்பு சட்டம் சொல்கிறது. அரசமைப்பு சட்டத்தை மதிக்காத பாஜக, மகாத்மா காந்தியடிகளை மதிக்காத பாஜக இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக திட்டத்தினுடைய பெயரை மாற்றி இது நிச்சயமாக அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமான ஒரு நடவடிக்கை, அதற்கு எதிரான வலிமையான முன்னெடுப்புகளை அவைக்கு வெளியிலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளை எல்லாம் அணிவகுத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியது. இன்று இந்த மாபெரும் அவையில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம். ஆக ஊரக மக்களினுடைய உரிமைகளை, பெண்களினுடைய உரிமைகளை, அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடிய இந்த விபிஜிராம்ஜி திட்டம் ஒழிக்கப்பட வேண்டும், திரும்ப பெற வேண்டும். அந்த தீர்மானத்தை முழுமனதாக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக ஆதரித்து விடைபெறுகின்றேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் சதன் திருமலைக்குமார். பேர் என்ன? சின்னப்பா. மாண்புமிகு உறுப்பினர்.
பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டம் இன்றைக்கு மாற்றப்பட்டுள்ளது. தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவின் முன்னேற்றமும் இந்தியாவின் இருதயமாக விளங்குவது கிராமப்புறங்கள் என்று சொல்லியுள்ளார். அது சுதந்திரத்திற்கு முன்பே அவர் சொல்லியுள்ளார். சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியா முழுமையான சுதந்திரம் அடைய வேண்டும் என்றால் கிராமப்புற வளர்ச்சி தான் முக்கியம் என்று சொல்லியுள்ளார். அதன் அடிப்படையிலே ஒரு திட்டத்தினை ஒன்றிய அரசு கொண்டு வந்து மாநில அரசு மூலம் கடந்த காலத்திலே நல்ல முறையில் செயல்படுத்தி வந்ததை இன்றைக்கு ஒன்றிய அரசு அந்த திட்டத்தினை மாற்றி மாநில அரசுகளை ஒடுக்க வேண்டும், கூட்டாட்சி தத்துவத்திற்கு இடையூறு செய்ய வேண்டும், அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக நடக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த திட்டத்தினை மாற்றியுள்ளார். அதனால் இந்த திட்டத்தினால் இதுவரை பயனடைந்த கிராமப்புற பெண்கள், ஏழை பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றவர்கள் எல்லாம் எல்லா வகையிலும் பாதிக்கப்படுவார்கள். இன்றைக்கு மாநில அரசாங்கம் 40% நிதி அளிக்க வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசாங்கத்தை ஒன்றிய அரசாங்கம் மறைமுகமாக ஒடுக்கும் திட்டமாகும். ஆகையினாலே கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலே மாநில அரசாங்கத்தின் பொருளாதாரத்தை கெடுக்கும் கெட்ட எண்ணத்துடன் ஒன்றிய அரசு செயல்பட்டு அதற்கு ஒரு பெயரும் மாற்று பெயரும் வைத்திருக்கிறார்கள். அந்த மாற்று பெயரும் அந்த மாற்று பெயரும் ஒன்றிய அரசு ஊரக வளர்ச்சி அடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி என்று சொல்லி BBGRAP என்று இதில் ராம் கூட வந்திருக்கிறது, அதை கூட பார்க்கலாம். ஆனால் எனக்கு முன்பு சொன்னது போல மகாத்மா உலகத்திற்கே இந்தியாவை அடையாளம் காட்டியது மட்டுமல்ல, உலகத்திலேயே ஒரே நாடு அறவழியிலே சுதந்திரம் பெற்ற நாடும் இந்தியா தான். அறவழி போராட்டத்தின் அடிப்படையிலே சுதந்திரம் பெற்ற ஒரு நாடு, உலகத்திற்கே அந்த அறவழி போராட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் மகாத்மா காந்தி அவர்கள். அவர் பெயரால் இருக்கின்ற ஒரு திட்டத்தினை மாற்றும் எண்ணம் எப்படி ஒன்றிய அரசுக்கு வந்தது என்று சொன்னால், அவர் சுட்டுக் கொல்லப்பட்டது ஒரு மதவாதியால். இன்றைய ஒன்றிய அரசும் அதற்கு துணை நிற்கிறதா? அந்த மகாத்மா காந்தியின் பெயரை மாற்ற வேண்டும் என்ற எண்ணமே வருகின்றது என்று சொன்னால், அந்த ஒன்றிய அரசு மதவாத எண்ணத்தின் அடிப்படையிலே மாநில அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமையை கெடுக்கும் கெட்ட எண்ணத்துடன் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற, கிராமப்புற மக்கள் பயன்பெறுகின்ற ஒரு திட்டத்தினை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த திட்டத்தினை திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் நம்முடைய முதல்வர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தையும் மீண்டும் அந்த திட்டத்திற்கு தேசத்தந்தை மகாத்மா காந்தி பெயரிட வேண்டும். அதே போல திட்டத்தினை கடந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல ஒன்றிய அரசு நிதி உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தினை ஆதரித்து வரவேற்று அதை ஒன்றிய அரசு கேட்க வேண்டும். அந்த ஒன்றிய அரசு நடவடிக்கை கண்டிப்பாக கேட்டால்தான் அவர்கள் மகாத்மா காந்திக்கு ஏதோ அவரை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணம் வரும். ஆகினாலே மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்தை வரவேற்கிறேன், மறுமலர்ச்சி திமுக சார்பில் என்று சொல்லி வரவேற்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே. மாரிமுத்து. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்கள் இந்த அவையில் முன்மொழிந்திருக்கிற இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் என்றே நான் கருதுகிறேன். நாடு முழுவதும் 26 கோடி மக்கள் பயன்பெறுகிற ஒரு மகத்தான திட்டம். இந்த திட்டம் கொண்டு வருவதற்கு அடிப்படையாக இருந்தது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சியில் பங்கெடுத்த காலத்திலும் அதேபோல இடதுசாரிகள் வலுவாக நாடாளுமன்றத்தில் இருந்த பொழுது இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. மதிப்புமிகு தலைவர்கள் AP பரதன் போன்றவர்கள், சீதாராம் யெச்சூரி போன்றவர்கள், பிரணாப் முகர்ஜி போன்றவர்கள் எல்லாம் இந்த சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் வலுவாக அதற்கு ஆதரவு தெரிவித்தவர்கள். இந்த சட்டம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியால் ஆட்சியால் இன்றைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் நாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த சட்டம் நாட்டில் ஒரு வறுமை ஒழிப்பிற்கு ஒரு முன்னோடி திட்டமாக இந்த சட்டம் இருந்தது. வறுமை ஒழிப்பு சட்டம் மட்டுமல்ல, திட்டம் மட்டுமல்ல,
இந்த நாட்டில் மிகப்பெரிய அளவில் அதிகார பகிர்வுக்கும் இது ஒரு முக்கிய பங்காக இருந்தது. எனவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தில் மகாத்மா காந்தியினுடைய பெயரை நீக்கி இருப்பது ஏதோ ஒரு நிர்வாக சீர்திருத்தம் மட்டுமல்ல, நிர்வாக மாற்றம் மட்டுமல்ல, அது இந்த மகாத்மா காந்தியினுடைய விழுமியங்களின் மீதும், காந்தியத்தின் மீது இருக்கிற விழுமியங்கள் மீதும், அதனுடைய மரபுகளின் மீதும் வெறுப்புணர்வு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாசிச சித்தாந்தத்தினுடைய ஒரு தீவிரம் கொண்ட ஒரு வெளிப்பாடுதான் இந்த மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை நீக்கி இருக்கிறார்கள் என்பது நாடு நன்கு அறியும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு வறுமை ஒழிப்பு திட்டம் 26 கோடி மக்களுக்கும் இன்றைக்கு சொந்த ஊரிலேயே, அவர்கள் வாழுகிற பகுதியிலேயே மண்ணோடும் அந்த பகுதியில் இருக்கிற கிராமங்களோடும் கிராமப்புற பாட்டாளி வர்க்கத்திற்கான வேலையை உறுதி செய்கிற அந்த சட்டம் அதில் இடம்பெற்றிருந்தது. அந்த சட்டம் இருந்த காரணத்தினாலேயே அவர்களுக்கு வேலை பெறுகிற உரிமையும் சட்டமாக்கப்பட்டு இருந்தது. எனவே இன்றைக்கு 26 கோடி மக்களுடைய உழைப்பால் இந்திய திருநாட்டில் இன்றைக்கு ஒரு சமூக சொத்துக்கள் உருவாக்கப்பட்டிருந்தது. அது சாலைகளாக உருவாக்கப்பட்டிருந்தது, பள்ளிக்கூட கட்டிடங்களாக உருவாக்கப்பட்டிருந்தது, மருத்துவ இயக்கங்களாக உருவாக்கப்பட்டிருந்தது, குளங்கள் மிகப்பெரிய அளவில் அது சீரமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சமூக சொத்துக்கள் இன்றைக்கு எதிர்காலத்தில் அது உருவாக்கப்படுவதாமல் அது இன்றைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வறுமை ஒழிப்பிற்கும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை மோடி அரசாங்கம் புதிய சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்கிறது. சமூக வளர்ச்சியிலும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, அந்த எதிர்ப்பை இன்றைக்கு மோடி அரசாங்கம், இந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறது. எனவே இதை நன்கு உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் இன்றைக்கு நாட்டில் இருக்கிற செயற்கை நுண்ணறிவு மூலமாக இன்றைக்கு வேலை வாய்ப்புகள், படித்த இளைஞர்களுக்கு ஆட்டோமேஷன் போன்ற வளர்ச்சியினால் இன்றைக்கு படித்திருக்கிற நகர்ப்புறத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. எனவே இதை இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தையும் நகர்ப்புறங்களுக்கும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நாடு முழுவதும் இருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய அரசு கலைஞர் நகர்ப்புற வேலை உறுதியளிப்பு திட்டத்தையும் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தினார்கள். 2021ஆம் ஆண்டு முதலாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பல நகராட்சிகளில் அது நடைமுறைக்கு வந்தது. திருத்துறைப்பூண்டி நகராட்சியிலும் அது நடைமுறைக்கு வந்தது. எனவே இப்படி கிராமப்புறத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்டிருக்கிற, சுரண்டப்பட்டிருக்கிற ஏழைகள், பெண்கள், பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், அவர்களுடைய கிராமப்புறத்தில் இருக்கிற பொருளாதார வாழ்வாதாரத்தை உருவாக்குகிற இந்த திட்டம் அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற கடைசி பாதுகாப்பு வரிசையையும் இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசாங்கம் இன்றைக்கு அடித்து நொறுக்கி இருக்கிறது. எனவே இதை உணர்ந்திருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு இன்றைக்கு நாட்டிற்கே ஒரு முன்னுதாரணமாக இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதியளிப்பு சட்டம் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய சட்டம். எனவே அந்த சட்டம் நீர்த்து போய்விடக் கூடாது, அந்த சட்டம் மடைமாற்றம் செய்துவிடக் கூடாது என்பதற்காக இங்கே தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று எங்களுடைய கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்களும் கடந்த சில தினங்களுக்கு முன்னாக முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே எல்லா தரப்பு கோரிக்கைகளையும் இங்கே இருக்கிற ஏழைகளும் எளியவர்களுடைய கோரிக்கையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது, ஆதரிக்கிறது, நன்றி தெரிவிக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் சின்னத்துரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நானும் மாண்புமிகு உறுப்பினர் நாகை மாலி அவர்களும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருந்தோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அரசின் தனி தீர்மானமாக கொண்டு வந்தமைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தீர்மானம் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருப்பது மிகவும் முக்கியமானது, மிகவும் துணிச்சலான முடிவு. இந்தியாவினுடைய பிரதமர், ஒன்றிய பிரதம அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிற இந்த நேரத்தில் உறக்க அவர்களுடைய காதுகளுக்கு கேட்கிற முறையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது மிக துணிச்சலான முடிவு என்கிற அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் ஆதரிக்கிறேன். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்பது
இடதுசாரி கட்சிகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி முதல் அரசு அமைகிற போது இந்த திட்டம் முன்மொழியப்பட்டு ஏகமனதாக பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டு கொண்டு வரப்பட்டது. இப்போது அந்த திட்டத்தை மாற்றுகிறேன் என்கிற பெயரிலே விபிஜி ராம்ஜி என்கிற திட்டம் கிராமப்புற மக்களினுடைய வேலை வாய்ப்பையே ஒழித்து கட்டிவிடும் என்பதை சிலர் அறியாமல் ஆதரிக்கிறார்கள் என்பதை நாடு கவனித்துக் கொண்டிருக்கிறது. கிராமப்புற ஏழை மக்களினுடைய கடின உழைப்பையும் அந்த உழைப்பின் மதிப்பையும் கார்ப்பரேட்டுகளின் தயவில் உலகை சுற்றி வருவர்களால் ஏழைகளின் வலியையும் துன்பத்தையும் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. 100 நாள் வேலை திட்டத்தில் பயனடைந்தவர்கள் பெரும்பகுதி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், தலித்துகள், உழைக்கிற பாவப்பட்ட மக்கள் ஆவார்கள். அதில் கிடைக்கும் வருமானம் மிகவும் முக்கியமாகும். குடும்ப சுமைகளை குறைக்க, மருத்துவ தேவைகளுக்கு, குழந்தை கல்விக்கு பேரும் உதவியாக இருந்தது. இந்த திட்டத்தை நாசப்படுத்திவிட்டு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் என்பது இந்தியாவின் நகைச்சுவை நாடகம். ஒன்றிய அரசு 125 நாள் கொடுக்கவில்லை. இந்த திட்டத்தை 100 நாளிலிருந்து 75 நாளாகத்தான் ஒன்றிய அரசு குறைத்திருக்கிறது. 60% ஒன்றிய அரசு, 40% மாநில அரசு என்று சொன்னால், ஒன்றிய அரசு 100 நாள் வேலை திட்டத்தை 75 நாளாக குறைத்திருக்கிறது என்பதைத்தான் நாட்டுக்கு தெரிவிக்க வேண்டுமே தவிர 125 நாள் என்பது ஒரு நகைச்சுவை நாடகமாக நான் சுட்டிக்காட்டுகிறேன். இது ஒரு ஏமாற்று நாடகம். ஒன்றிய அரசு 60%, மாநில அரசு 40% என வேண்டுமென்றால் மாநில உரிமைகளையும் சிதைக்க முயற்சிப்பது மிகப்பெரிய குற்றமாக நான் பார்க்கிறேன். 100 நாள் வேலையை சிதைத்திட 11 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி முயற்சித்தது. ஏழைகளை பாதுகாத்த ஒரு திட்டத்தை முடமாக்குவதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள். மகாத்மா காந்தியை 1948 கொடியவன் கோட்சேயாவால் கொல்லப்பட்டார். அப்போது கோட்சேயும் ராமனின் பெயரை உச்சரித்தார். இன்றைக்கு 125 நாள் என்று கூறிவிட்டு அந்த திட்டத்திற்கு ராமன் பெயரையே அவர்களுடைய சீடர்களும் சொல்லுகிறார்கள். அதை எதிர்த்து துணிச்சலாக இந்தியாவில் ஒரு சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்திருப்பது தமிழ்நாடு முதலமைச்சர் தான் என்பதை நான் பெருமையோடு இந்த சபையில் பார்க்கிறேன். 20 ஆண்டுகள் ஏழைகளின் நலனை காப்பாற்றிய சட்டத்தை சிதைத்து திட்டம் என அறிவிப்பு செய்து அதற்கு இருக்கக்கூடிய வரம்புகள் முழுவதையும் நீக்கம் செய்திருக்கிறார்கள். முழுக்க முழுக்க இந்த திட்டம் சிதைக்கப்பட்டுவிடும். இந்த திட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. இந்த திட்டத்தை தவறாக ஆதரித்தால் அது அரசியல் போதாமையால் ஆதரிக்கக்கூடிய நிகழ்வாக மாறும் என்று நான் கருதுகிறேன். கிராமப்புற மக்களின் வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் பறிக்கப்படுகிறது. வேலை வாய்ப்பு என்பது ஒருவரின் உரிமை. அது ஏதோ அள்ளி போடும் தர்மம் அல்ல. ஒன்றிய அரசு கோடிக்கணக்கான ஏழை மக்களின் சுயமரியாதையை அளிக்க முயற்சி செய்கிறது. பழங்குடி மக்கள், தலித்துகள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், பெரும்பான்மையான ஏழை மக்களை பட்டினி வாழ்வை தவிர வேறு எதனையும் கொடுக்க ஒன்றிய அரசால் முடியாது என்பதை நிரூபித்திருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை முழுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது என்பதை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் பாபு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் விருதை எமது கட்சியின் பொதுச்செயலாளர், கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு வழங்கிய நமது ஒருவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தியின் பெயரில் கடந்த 20 ஆண்டுகளாக நமது கிராமப்புற ஏழை தாய்மார்களுக்கும் விவசாய கூலிகளுக்கும் உத்தரவாதத்தை அளித்து அந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒன்றிய அரசு இப்போது விசிக் பாரத் ஜி ராம்ஜி விபிஜி ராம்ஜி என்ற பெயரில் மாற்றி அதன் ஆத்மாவையே சேதித்திருக்கிறது. இது வெறும் பெயர் மாற்றம் அல்ல, இது ஏழை மக்களின் உரிமை மீதான தாக்குதல். இது மாநிலங்களின் சுயாட்சி மீதான தாக்குதல். முதலில் தேசத்தந்தை பெயரை இந்த சட்டத்திலிருந்து நீக்கியது ஏன்? மகாத்மா காந்தி என்ற பெயர் இருந்தால் இது ஒன்றிய அரசுக்கு உறுத்துகிறதா? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தின் பெயரை மாற்றுவது மகாத்மா காந்தியின் கிராம சுயராஜ்யம் மற்றும் அதிகார பரவல் பற்றிய தொலைநோக்கு பார்வையை செதுக்கும் வண்ணம் உள்ளது.
கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை என்று பாமர மக்களால் அன்போடு அழைக்கப்படும் இந்த திட்டத்திற்கு ரோஸ்கர் அஜீவிகா என்று இந்தியில் பெயர் சூட்டுவது தமிழ்நாட்டு கிராமப்புற மக்களின் மொழி உணர்வை அவமதிக்கும் செயலாகும். இது இந்தி திணிப்பை வேறொரு வடிவமாகவே நாங்கள் பார்க்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2005ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட மகாத்மா காந்தி சட்டத்தின் சிறப்பு என்னவென்றால், ஒரு ஏழை எனக்கு வேலை வேண்டும் என்று கேட்டால் அவருக்கு வேலை கொடுப்பது அரசின் சட்ட ரீதியான கடமை. ஆனால் புதிய சட்டமோ இடஒதுக்கீடு போல ஒதுக்கீடு சார்ந்தது. அதாவது டெல்லியில் அமர்ந்திருக்கும் அதிகாரிகள் முடிவு செய்வதுதான் சட்டம். இவ்வளவுதான் நிதி, இதற்கு மேல் வேலை இல்லை என்று கூறுவது மக்களின் வேலையை உரிமையை பறித்து அதை அரசின் சலுகையாக மாற்றுவது சர்வதிகார போக்காகும். மாநிலத்தை வஞ்சிக்கும் திட்டம். மிக முக்கியமாக இதுவரை இத்திட்டத்திற்காக ஊதியத்தை 100% ஒன்றிய அரசே வழங்கியது. ஆனால் புதிய சட்டப்படி இதில் 40% பங்கை மாநில அரசுகளை ஏற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். ஏற்கனவே GST நிலுவைத் தொகை, வெள்ள நிவாரணம், பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திலேயே இன்னும் பணம் தரல. அதே போல பள்ளி கல்வித்துறைக்கு பணம் தரல. இது போல ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பல நிவாரணங்களை தரவில்லை. ஆனால் இந்த திட்டத்தின் மூலம் சுமார் ஆண்டுதோறும் 4000 கோடி முதல் 5000 கோடி வரையான கூடுதல் நிதி சுமையை தமிழ்நாடு அரசின் தலையில் கட்ட பார்க்கிறது. இதில் 5000 கோடி நம் இந்த திட்டத்திற்கு திருப்பிவிட்டால் நம் அரசு செயல்படுத்தும் மகளிர் உரிமை தொகை போன்ற உன்னத திட்டங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்படுகிறது. இது மாநிலத்தை நிதி நெருக்கடி சிக்க வைப்பதே இவர்களின் நோக்கம். விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான சட்டம். இது தமிழ்நாட்டில் திட்டத்தின் மூலம் சுமார் பெண்கள் 85% பேர் பயனடைந்துள்ளார்கள். ஆனால் புதிய சட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள 60 நாள் சட்டாய விடுப்பு என்பது தமிழ்நாட்டின் விவசாய சூழலுக்கு முற்றிலும் பொருந்தாதது. தஞ்சை டெல்டாவில் குறுவை சாகுபடி காலங்களில் வேறு மாநிலங்களில் காலத்துக்கு ஏற்பட ஒவ்வொரு வேலைப்பருவம் செய்யும். ஆனால் அதே போல பருவம் பொய்த்து போனால் அந்த 60 நாட்கள் நம் விவசாயிகள் எங்கே செல்வார்கள்? இது விவசாய கூலிகளை தனியார் நிலச்சுவந்தர்களிடம் குறைந்த வேலைக்கு அடகு வைக்கும் ஒரு மறைமுக திட்டமாகவே இருக்கும். ஆனால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை, எங்களுக்கு தேவை வேலை, இந்தி பெயர் அல்ல. எங்களுக்கு தேவை உரிமை, சலுகை அல்ல. எங்களுக்கு தேவை மகாத்மா காந்தி சட்டம், இந்த ராம்ஜி சட்டம் அல்ல. எனவே ஏழைகளை வஞ்சிக்கும் இந்த மாநில உரிமையை பறிக்கும் இந்த புதிய சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் பழைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளவைப்பு திட்டத்தையே நீடிக்க வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாகவும் எமது தலைவர் சார்பாகவும் நெஞ்சார வரவேற்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட தனி தீர்மானத்தின் மீது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சில கருத்துக்களை நான் கூற விளைகிறேன். நடுவண் அரசின் சார்பில் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவிக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் என்ற பெயரால் காந்தியடிகளுக்கு பெருமை சேர்க்கிற திட்டமாகவும், அதே நேரத்தில் இது கிராமப்புற பொருளாதாரத்திற்கு மேம்பாடு காணக்கூடிய திட்டமாகவும் அமைந்திருந்தது. 20 ஆண்டு காலத்தில் ஏறக்குறைய 80 விழுக்காட்டுக்கு மேலே கிராமப்புற பெண்கள் எங்கு பார்த்தாலும் ஏரிகளா, குளங்களா, குட்டைகளா, சாலை ஓரங்களா நாம் செல்லுகிற நேரங்களில் 100 நாள் வேலை, 100 நாள் வேலை எங்களுக்கு இல்லையே, இன்னும் வேண்டும் வேண்டும் அதிகமாக கேட்டுக்கொண்டிருந்த நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி கூறுவதற்கு காரணம், கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்கள் தினமும் வேலைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் இந்த குடும்ப வருமானம் உயர்கிறது, கிராம பொருளாதாரம் மேம்படுகிறது. ஆக இப்படி கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற, குடும்ப வருமானத்தை உயர்த்துகிற இந்த திட்டம் என்பதும், அதே நேரத்தில் நமது நாட்டின் விடுதலைக்கு பாடுபட்ட விடுதலை போராட்டத்திற்கு தலைமையாகி விடுதலை பெற்று தந்த அண்ணல் காந்தியடிகள் பெயரால் அமைந்திருக்கிற திட்டத்தை மாற்றி அமைப்பது என்பது எல்லோருடைய மனதையும் புண்படுத்துவதாகவே நாம் பார்க்கிறோம். ஏன் காந்தியடிகள் பெயரை மாற்ற வேண்டும் என்ற கேள்வியும் எழுகிறது. ஆகவே முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தனி தீர்மானத்தின் மீது நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது,
மத்திய அரசு இந்த திட்டத்தை பெயரை மாற்றாமல் மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தமிழ்நாடு ஒட்டுமொத்த இங்கே முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற தீர்மானம் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் கொண்டு வந்த தீர்மானமாகவே நான் கருதுகிறேன். ஆகவே தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலும் தமிழக அரசின் சார்பிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலும் நான் நடுவண் அரசை வலியுறுத்துவது, இந்த திட்ட அறிவிப்பை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தனி தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே வரவேற்று அமர்கிறேன். மாண்புமிகு செல்வப்பெருந்தகை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தின் தலைமகனாய் தமிழ்நாட்டின் நம்பிக்கை பெற்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை காங்கிரஸ் பேர் இயக்கம் முழுமனதாக வரவேற்கிறது. அவருக்கு நன்றி சொல்ல காங்கிரஸ் பேர் இயக்கம் கடமைப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு தாக்குதல்கள் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை கொடுக்க மாட்டேன் என்று தைரியமாக நின்று தமிழ்நாட்டு மக்களின் தலைமகனாக இன்று போராடி கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் முதல் முறையாக முதன்மை மாநிலமாக கொண்டு வந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் இந்த தீர்மானத்தையும் இந்தியாவின் முதல் சட்டப்பேரவை என்ற பெயரை தமிழ்நாட்டிற்கு ஈட்டி கொடுத்திருக்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானத்தை இந்தியாவில் எந்த சட்டப்பேரவையிலும் இதுவரை கொண்டு வரவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்துடைய பெருமை, இந்த திட்டத்துடைய அருமை, இந்த திட்டம் எப்படிப்பட்ட ஒரு நோபல் திட்டம் என்பதை அறிந்து இதை கொண்டு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களின் நலனை யார் காட்டி கொடுத்தாலும், மறைமுகமாகவும் முகமூடி அணிந்தும் புதுடில்லிக்கு அடகு வைத்தாலும், ஆனால் தனி ஒரு தலைவனாக நான் தமிழ்நாட்டை காப்பேன் என்று உறுதியேற்கின்ற மாண்புமிகு முதலமைச்சருக்கு மீண்டும் நாங்கள் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எதற்கும் அஞ்சாதவர்கள், தைரியமானவர்கள், ஏழை எளிய மக்களை பாதுகாப்பவர்கள் என்ற வரிசையில் இங்கே படங்களாகவும் படமாக இருக்கின்ற புகைப்படத்தின் மத்தியில் மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபித்து காட்டிக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்பு மக்கள் விசில் அடிக்கிற குஞ்சுகள் அல்ல, அந்த கூட்டத்தின் தலைவரும் அல்ல, தன்மான தமிழர்களின் தலைவன் என்பதை இந்த தீர்மானத்தின் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார். இந்த சட்டம் இந்த சட்டம் கொண்டு வந்தது முதலில் UPA 1 ஆட்சியில் இருக்கும் பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர், சீதாராம் யெச்சூரி பல தலைவரோடு ஆலோசித்து அன்னை சோனியா காந்தி அவர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்று சொல்லுகின்ற மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்த திட்டம் என்பது உலகத்தால், உலக தலைவர்களால், ஆய்வறிஞர்களால் பாராட்டு பெற்ற திட்டம். இந்த திட்டம் என்பது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னது, சீனாவுக்கு அடுத்த மக்கள் தொகை கொண்ட நாடு இந்திய பெருநாடு. இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் செத்து மடியும் வாய்ப்பு இருக்கிறது என்று ஆய்வறிஞர்கள் எல்லாம் கட்டுரை எழுதினார்கள். ஆனால் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு இந்தியா எப்படி தப்பியது என்று அசீஸ் பிரேம்ஜி பல்கலைக்கழகத்தின் ஒரு ஆய்வறிஞர் எழுதினார். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இல்லை என்றால் இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் செத்து மடிந்திருப்பார்கள். இந்தியாவை காப்பாற்றிய திட்டம் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்று பல ஆய்வறிஞர்கள் பிறகு கட்டுரை எழுதினார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது எதற்காக? வாழ்க்கையில வறுமையின் கீழ் இருக்கின்ற ஒரு கூட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருந்த நம்ம தேசம் அன்னை சோனியா காந்தி பார்வையில் பட்டது. இந்த மக்களுக்கென்று ஒரு திட்டம் தீட்ட வேண்டும். மகன்களால், மகள்களால், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் ஒதுங்கி ஓரமாக நிற்கிறார்கள். அவர்கள் தன்மானமாக வாழ வேண்டும், தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும், சொந்த காலில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. நான் இந்த திட்டத்துடைய அருமையை என்னுடைய தொகுதியில் நடந்ததை சொல்லுகிறேன். 2021ஆம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று, ஊரே ஒடுங்கி இருந்தது. எல்லோரும் அஞ்சு தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்று இருந்தார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தன்னையே அர்ப்பணித்து அந்த மக்களுக்கு தைரியத்தை ஊட்ட வேண்டும், நம்பிக்கையை வர வைக்க வேண்டும். ஏனென்றால் பயத்தில் இருந்தவர்களே நிறைய பேர்.
பயத்தினால் இருந்தவர்கள் நிறைய பேர், தனக்கு வந்து விடுமோ என்ற அச்சத்தால் இறந்தவர்கள் நிறைய பேர். நான் இருக்கிறேன் முன் உதாரணமாக என்று மாண்பு முதலமைச்சர் அந்த கொரோனா பெருந்தொற்று தொற்று வாரியில சென்று முகமூடி அணிந்து தன்னுடைய கவசங்களை அணிந்து சென்று பார்த்துவிட்டு வந்த செய்தி புகைப்படங்களில தொலைக்காட்சியில பார்த்த பிறகு நமக்கென்று ஒரு தலைவன் இருக்கிறார், அவர் தான் நம்முடைய முதலமைச்சர் என்று தமிழ்நாட்டு மக்கள் பெருமைப்பட்டார்கள. கவசம் அணிந்து சென்றது மக்களை பாதுகாப்பதற்காக, முகமூடி அணிந்து செல்வது மக்களை காட்டி கொடுப்பதற்காக. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தமிழ்நாட்டு நலனை பாதுகாப்பதில் எந்த விதத்திலும் ஒரு துளியும் தயங்காத முதலமைச்சர் என்று தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை பெற்ற தலைவராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். ஆகையால் தான் இன்று ஒன்றிய அரசு மிரண்டு இருக்கிறது. இதை எப்படியாவது வீழ்த்த வேண்டும். எதற்கெடுத்தாலும் போராட்டம், எதற்கெடுத்தாலும் வலிமையான குரல் ஒன்று தமிழ்நாட்டிலிருந்து ஒலிக்கிறது. அதுதான் இந்தியாவில் பற்றி கொண்டிருக்கின்ற தீப்பொறி. இதை அணைக்க முடியுமா, ஒடுக்க முடியுமா, ஒதுக்க முடியுமா, அசைத்து பார்க்க முடியுமா என்று படையெடுக்கிறார்கள் வடநாட்டை சார்ந்தவர்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நீங்கள் எப்படி தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றினீர்களோ வருங்காலத்திலும் எங்களை காப்பாற்றுவீர்கள். ஆகையால் தான் மீண்டும் மீண்டும் நீங்கள் முதலமைச்சராக வருவீர்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த நூற்றாண்டு கண்டிராத ஒரு மிகப்பெரிய திட்டம். இந்த திட்டத்துடைய பெருமை என்ன? நான் என்னுடைய தொகுதியில கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு ஒரு மகன் இறந்து விட்டார், தந்தை இல்லை, தாய் மட்டும்தான். அந்த அம்மாவிடம் போய் துக்கம் விசாரிக்க செல்லுகிறேன். அந்த பெண்மணி சொல்லுகிறார், யாரும் இல்லை, எல்லாம் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள், தனிமையில் நான் இருக்கிறேன். அந்த பெண்மணி சொல்லும் பொழுது, இந்த சேலை நான் கட்டியிருப்பது கலைஞருடைய மகன் முதலமைச்சர் பெயரை சொல்லி அவர் கொடுத்த சேலை பொங்கலுக்கு. இந்த சேலையில் நான் முடிந்து வைத்திருப்பது சோனியா காந்தி அம்மா கொடுத்த 100 ரூபாய் திட்டம். என்னுடைய சேலையில் முடிந்து வைப்பது 5000 ரூபாய்க்கு மேல் இருக்கிறது. என்னுடைய தன்மானத்தை பாதுகாப்பதற்காக கலைஞர் மகன் கொடுத்த சேலை, என்னுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக இதில் முடிச்சு போட்டு வைத்திருக்கின்ற 100 ரூபாய் நோட்டுகள். இதுதான் வரலாறு, இதுதான் கிராம மக்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் கண்டிருக்கின்ற அரசு நம்முடைய அரசு என்பதை அந்த பாட்டியின் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஏற்றத்தாழ்வுகளை இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் குறைத்திருக்கிறது. அங்க சாதி இல்லை, மதம் இல்லை, தமிழ் இனம் ஒன்றாக சேர்ந்து அனைவரும் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பில் கலந்து கொள்கிறார்கள். நீங்கள் அந்த சாதி, நீங்கள் இந்த சாதியெல்லாம் கிடையாது. எல்லா சாதியும் ஒன்றாக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பணியாற்றுகின்ற இந்த பணியை பார்த்து தான் ஒபாமா சொன்னார், உலக வங்கி சொன்னது, UDP சொன்னது, ஐநா சபை சொன்னது. இது போன்ற திட்டங்கள் உலகத்திலே இல்லை. இந்த திட்டம் இந்தியாவிற்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனே இந்த திட்டத்திற்கு எந்தவித களங்கமும் பாதிப்பும் வரக்கூடாது என்று ஜனநாயக சக்திகளை ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார். நான் நினைக்கிறேன் இந்தியாவில் முதல் முறையாக இதற்கும் வழிகாட்டியாக அந்த மாபெரும் மக்கள் திரள் போராட்டம் அமைந்தது. சென்னையில் கூட நம்முடைய அமைச்சர் தலைமையில் நடந்தது. அதில் எங்களுடைய தலைவரெல்லாம் கலந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு இது தொடர் போராட்டம். நாங்களும் பத்திரிகை வாயிலாக மாண்பு முதலமைச்சருக்கு சொன்னோம். இதில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கோ இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நீங்கள் தலைமை ஏற்று ஜனநாயக சக்திகளை ஒன்றிணைத்து உங்கள் தலைமையில தொடர் போராட்டம் செய்ய வேண்டும். 13 மாதங்கள் போராடி எப்படி 3 கருப்பு சட்டங்கள், புதிய வேளாண்மை சட்டங்களை திரும்ப பெற்றோமோ, இரவோடு இரவாக நாடாளுமன்றத்தை மூடிக்கொண்டு மக்கள் யாருக்கும் தெரிவிக்காமல் ஜனநாயகத்திற்கு எதிராக 3 கருப்பு சட்டங்களை கொண்டு வந்தார்கள். விவசாய பெருங்குடி மக்களுடைய போராட்டத்திற்கு பிறகு அந்த 3 கருப்பு சட்டங்களை திரும்ப பெற்றார்கள். அதே போன்று இந்த சட்டத்தை உங்கள் தலைமையில திரும்ப பெறும் ஒன்றிய அரசு என்ற நம்பிக்கை இருக்கிறது. அப்படிப்பட்ட போராட்டங்களையும் இந்த தீர்மானத்தையும் நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த உரிமையை மீட்கும் போராட்டத்தில் மாண்பு முதலமைச்சர் வெற்றி பெறுவார் என்ற எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. 65% மக்கள் இதில் பயனாளிகளாக இருக்கிறார்கள். இன்கம் செக்யூரிட்டி, இந்த ஊரக மக்களுடைய வருமானத்தை உறுதி செய்கின்ற திட்டம் இந்த திட்டம். இதற்காக இந்த பெயர் மாற்றம். ஏற்கனவே நிதி சுமையை தாழ முடியாத அளவிற்கு மாநிலங்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள். நீங்கள் பண மதிப்பிழப்பு கொண்டு வந்தீர்கள், மிகப்பெரிய தோல்வி. அதற்கு பிறகு ஜிஎஸ்டி கொண்டு வந்தீர்கள், 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒப்புக்கொண்டீர்கள். இது அதிகமான ஜிஎஸ்டியை நாங்கள் இந்திய மக்கள் மீது சுமத்தி விட்டோம்.
குறைத்துக் கொள்ளுகிறோம் என்று குறைத்துக் கொண்டீர்கள். மூன்றாவது, புதிய வேளாண்மை சட்டம் எப்படி அவசரமாக கொண்டு வந்தீர்களோ நூற்றுக்கணக்கான உயிர் இழப்புகளுக்கு பிறகு மீண்டும் திரும்ப பெற்றீர்கள். இப்பொழுது இந்த கருப்பு சட்டம் 40% மாநில அரசுகள் மீது நிதி சுமையை பாரத்தை ஏற்ற வேண்டும். என்ன காரணம்? இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக ஜிஎஸ்டியை ரத்தமாகவும் வேறுமையாக சிந்துகின்ற தமிழருடைய வரியை நாம் செலுத்துகிறோம். அதற்கு உரிய பங்களிப்பை நமக்கு கொடுப்பதில்லை. இந்த பணம் எங்கு செல்லுகிறது? வட மாநிலங்களே, பாஜக ஆளும் மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு இந்த வரி பணத்தை கொண்டு செல்லுகிறார்கள். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இப்படிப்பட்ட உன்னத திட்டத்தை யார் யாரெல்லாம் பாராட்டி இருக்கிறார்கள்? ஒபாமா சொல்லுகிறார் அவருடைய G20 மாநாட்டில், இன்னோவேட்டிவ் சக்சஸ்ஃபுல் மாடல் ஃபார் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி ரிடக்ஷன் worth emulating of other nations, particularly the G20 meeting with the US official highlighting its positive impact on rural income and a crucial safety net during economical distress. இதை ஒபாமா பாராட்டுகிறார், உலக வங்கி பாராட்டுகிறது. இந்த UNDF என்ற தி யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் புரோகிராம், இப்படிப்பட்ட திட்டங்கள் இந்த தேசத்திலே இல்லை என்று, உலகத்திலே இல்லை என்று சொல்லுகிறார்கள். வேர்ல்டு பேங்க் இதை பற்றி மிகவும் உயர்வாக பேசுகிறது. சரி, இவர்கள்லாம் பேசினார்கள். இந்த திட்டத்தை எந்த ஆட்சி கொண்டு வந்திருக்கிறது? ஒன்றிய ஆட்சி. அதோடைய ராஜகுருவாக இருக்கின்ற LK அத்வானி பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தி மன்ரிகா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை சொல்லி, which has the said helped empower rural people and review economic growth, million of poor rural household by ensuring 100 days employment of the per year with at least 50% of the worker getting the empowerment on the village என்றார். இதை விட யார் சொல்ல வேண்டும்? அதற்காக தான் நாங்கள் சொல்லுகிறோம், மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்து வந்த இந்த திட்டத்தை, அன்னை சோனியா காந்தியின் கனவு திட்டத்தை நேற்று கூட எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் மன்றத்திலே பேசியிருக்கிறார். இதை ஒருபோதும் திரும்ப பெறாமல் நாங்கள் ஓய மாட்டோம், தொடர் போராட்டங்கள் நடத்துவோம், வெற்றி பெறுவோம் என்று மீண்டும் ஒருமுறை மாண்புமிகு முதலமைச்சருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, உங்கள் தலைமையில் தமிழ்நாடு ஒளிரும், நிமிர்ந்து நிற்கும், இதில் நாம் வெற்றி பெறுவோம். யார் தமிழ்நாட்டை எந்த வகையில் காட்டி கொடுத்தாலும் மக்கள் அவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டுவார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் RB உதயகுமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு ஊதிய திட்டத்தின் கீழே இந்த 20 ஆண்டுகளாக பெரும்பான்மையாக பலனடைந்து வருகின்ற பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியினர் மக்களின் வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும், சமூக பாதுகாப்பினை உறுதி செய்திட வேண்டும். அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் உறுதியாக மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் 2005 படி தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயர்களே அதில் தொடர்ந்து இடம்பெற வேண்டும் என்று ராஜ்யசபாவில், நாடாளுமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வலியுறுத்தியிருக்கிறோம். இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் அது குறித்து இதே மன்றத்தில் விவாதித்தார்கள், அறிக்கையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் காலத்திற்கு ஏற்ப 20 ஆண்டுகள் இந்த சட்டமும் இந்த திட்டமும் கொண்டு வந்து 2005 இப்போது நாம் 20 ஆண்டுகளை கடந்திருக்கிற போது, ஒரு சட்டம், ஒரு திட்டம் காலத்திற்கு ஏற்ப ஏதோ அந்த திட்டத்தையே ரத்து செய்து விட்டதாகவும், அந்த திட்டத்தையே விட்டுவிடப் போவதாகவும், கூட்டாட்சி தத்துவத்திற்கு சவால் விடுகிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய சமூக பாதுகாப்பு தகர்ந்திட கொண்டு வரப்பட்டுள்ள ஒன்றிய அரசினுடைய இப்புதிய திட்ட நடவடிக்கைக்கு எதிராக இந்த அரசால் முன்வைக்கப்பட்ட அரசியல் தனி தீர்மானத்தின் மீது மாண்புமிகு உறுப்பினர்கள் திரு ER ஈஸ்வரன் அவர்கள், முனைவர் ஜவஹர்லால் அவர்கள், திரு கு சின்னப்பா அவர்கள், திரு K மாரிமுத்து அவர்கள், திரு மா சின்னதுரை அவர்கள், திரு மு பாபு அவர்கள், திரு GK மணி அவர்கள், திரு கு செல்வ பெருந்தகை அவர்கள்,
மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் ஆகியோர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதற்காக முதலில் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பிரதமர் அவர்கள் வருகிற காரணத்தால் அவரை சந்திக்க சென்றிருக்கிறார். இதே கருத்தை அவர் சந்திக்கிற போது எடுத்து சொல்வார் என்ற நம்பிக்கை, எப்படி எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் இந்த தீர்மானத்தின் மீது எடுத்து வைத்த கருத்துக்களை அதையே அடிப்படையாக வைத்து நிச்சயமாக வழிமுடிந்து பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய நீங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள். தமிழ்நாட்டு மக்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பேசுகையில் ஏதோ ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த தீர்மானம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை இங்கே எடுத்து சொல்லி பதிவு செய்திருக்கிறார். ஆனால் கிராமப்புற மக்கள் என்ன சொல்கிறார்கள், அதை அவர் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, எது எப்படி இருந்தாலும் இதை பற்றியெல்லாம் நான் அதிகம் இங்கே விமர்சனம் செய்ய விரும்பாமல், ஆனால் அதே நேரத்தில் குறை சொல்லி இதை ஒரு தோற்றத்தை கொண்டு வருவதாக சொல்லி இருந்தாலும் அதையும் தயவுசெய்து இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு அதை நான் மறுக்கவில்லை. இருந்தாலும் நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளை ஏதோ உறுதியாக இருப்பது போல தோன்றுகிறது. அப்படி தோன்றக்கூடிய அதை உறுதி செய்யக்கூடிய வகையில் நிச்சயமாக மாண்புமிகு பிரதமரிடத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் என்று எடுத்துச் சொல்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த தீர்மானத்தை பேரவைத் தலைவர் அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது.